Shout hallelujah! ஹalleluya என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Can you shout a louder hallelujah? சத்தமாக ஹalleluya என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Can you shout praise the Lord? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்தமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord! ஹalleluya என்று சொல்லி சத்தமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லுவோமா? When you shout praise the Lord, the building will begin to shake. Why? Because as we praise him, he inhabits the praises of his people. நாம் ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்தமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது இந்த கட்டிடம் விரிவடைகிறது. தேவன் ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வருகிறார். On the count of 3, I want you to shout with all your lungs, praise Jesus. And as we praise him, the atmosphere will begin to shake as we celebrate the King of Kings and the Lord of Lords. நான் 1 2 3 என்று சொல்லி கவுண்ட் பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் அடி வயிற்றிலிருந்து ஹalleluya என்று சொல்லும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கர்த்தர். Are you ready? நீங்கள் ஆயத்தமா? 1 2 3 praise Jesus! Hallelujah! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We magnify your name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். In Jesus' precious name. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் Amen. ஆமென். You may be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Hallelujah. I want to take the time to honor our apostle Paul and thank him for this opportunity. பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இந்த நேரத்தில் அவர்களை மரியாதை செய்ய விரும்புகிறேன். எங்களை இந்த இடத்துல அழைத்ததற்காக அவர்களுக்கு நன்றி. Can we thank God for our father Apostle Paul? Can we thank God? Can we thank God for his life? அவர்களுடைய வாழ்க்கைக்காக, அவர்கள் இங்கே இருக்கிறதுக்காக நம் கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. Hallelujah. Hallelujah. Today is a beautiful day. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். Because Jesus is here. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். And this is my first time in India. நான் முதலாவது முறையாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. My first time in India. And I have the privilege of being here with my beautiful wife as well. என்னுடைய அழகான மனைவி என்னோடு கூட இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். And I believe that because Jesus is here, நான் இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். miracles are about to take place. Miracles are going to happen. இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். Healing is going to take place. அற்புதங்களும் சுகங்களும் இன்றைக்கு நடக்கும். Blind eyes will open. குருடர்கள் பார்வையடைவார்கள். Deaf ears will hear. செவிடர்கள் கேட்பார்கள். Crippled men and women will begin to walk. முடவர்கள் நடப்பார்கள். Because Jesus is here. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். Someone shout Jesus. இயேசுவே என்று சொல்லி சத்தமிடுவோமா? Jesus. இயேசுவே என்று சொல்லி சத்தமிடுவோமா? Jesus. என்று சொல்லி சத்தமிடுவோமா? Hallelujah. ஹalleluya. Today I'm going to speak to you about building intimacy with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு உங்கள் உறவை எப்படி நெருக்கமாக்கிக் கொள்வது என்பதை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். How many of you want to be a friend of Jesus? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து நண்பராக இருக்கிறார்? How many of you want to be a friend of Jesus? இயேசு கிறிஸ்துவை நண்பராக்கிக் கொள்ள எத்தனை பேருக்கு ஆசை? Little kids, how many of you want to be a friend of Jesus? சிறு பிள்ளைகளே, உங்களில் எத்தனை பேருக்கு இயேசு நண்பராக இருக்க வேண்டும்? We need to be a friend of Jesus. இயேசு கிறிஸ்துவோடு நண்பர்கள் என்ற உறவிலே ஒரு உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். Because when we walk with Jesus, நாம் இயேசுவோடு கூட நடக்கும்போது we talk like Jesus. நாம் இயேசுவை போல பேசுவோம். When we walk with Jesus, நாம் இயேசுவோடு கூட நடக்கும்போது we speak like Jesus. நாம் இயேசுவை
இயேசுவை போல பேசுவோம். When we walk with Jesus, நாம் இயேசுவோடு கூட we நடக்கும்போது jump like Jesus. நாம் இயேசுவை போல குதிப்போம். And today Jesus is here. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். And even as we worship and praise, நாம் இயேசுவை ஆராதிக்கும்போது Jesus is restoring dry bones. நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறார். Joel 2:25, you have it on the emblem. He is restoring the years. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, வருஷங்களின் விளைவை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். That the cankerworm, the locust have eaten. ஆனால் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் அதை தின்று போட்டன. He's renewing your strength. He's renewing your strength. உங்கள் பலனை அவர் புதிதாக்கும்போது, Hallelujah. ஹல்லேலூயா. So how do we build intimacy with Jesus, my friends? எப்படி இயேசுவோடு கூட நீங்கள் நெருங்கி பழக முடியும் நண்பர்களே? You have to remember that you were first made in the image of God. நீங்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் என்பதை முதலாவது ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். He made you in his image and in his likeness. அவர் உங்களை தம்முடைய சாயலிலே படைத்தார், தம்முடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்தார். Both male and female were made in his likeness. ஆண்களும் பெண்களும் தேவனுடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். And so remember, you look like Jesus. அதனால் ஒன்றை நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இயேசுவை போல் இருக்கிறீர்கள். Say, I look like Jesus. இப்படி சொல்லுவோமா? நான் இயேசுவை போல இருக்கிறேன் என்று சொல்லுவோமா? நான் இயேசுவை போல இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. And so in Genesis chapter 1 verse 26, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். let's open up the holy word of God. தேவனுடைய வசனத்தை நாம் திருப்புவோம். In Genesis chapter 1 verse 26, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். Hallelujah. Hallelujah. Now let's read Genesis chapter 2 verse 7. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Hallelujah. Hallelujah. Genesis chapter 2 verse 7. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். And so we see in these two scriptures நாம் இந்த ரெண்டு வேத வசனங்களை பார்க்கும்போது that God made man. தேவன் மனுஷனை உண்டாக்கினார். But in Genesis chapter 2 verse 7, God formed man. ஆனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் மனுஷனை உருவாக்கினார் என்று வாசிக்கிறோம். And when God formed man, he breathed the breath of life into him. அவனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினார். And so man was made from two elements. அதனால் மனிதன் ரெண்டு பகுதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். He was made from the dust of the earth. பூமியின் மண்ணினாலே தேவன் மனிதனை உருவாக்கினார். And he was made with the Spirit of God. அதற்கப்புறம் தேவனுடைய சுவாசத்தை, தேவனுடைய ஆவியை அவனுக்குள்ளே ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினார். Do you know you carry the Spirit of God on the inside of you? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று தெரியுமா? Do you know you carry the power of God on the inside of you? உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? God has made you in his image. தேவன் தம்முடைய சாயலாக உங்களை உண்டாக்கினார். But in order for you to continue to look like him, அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சாயலாக அவர் உங்களை உருவாக்கினார். you must walk with him. நீங்கள் அவரோடு கூட நடக்க வேண்டும். Walk with Jesus. நீங்கள் அவரோடு கூட இயேசுவோடு கூட நடக்க வேண்டும். Let's turn our Bibles to the book of Amos chapter 3 verse 3. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். Shout hallelujah. ஹalleluya என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். Shout hallelujah. ஹalleluya என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
Amos chapter 3 verse 3. How can two walk together unless they agree? இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? And so in order for you to walk with Jesus, நீங்கள் இயேசுவோடு கூட நடக்கும்போது you have to agree with Jesus. நீங்கள் அவரோடு கூட ஒருமித்து இருக்க வேண்டும். And agreeing to Jesus means like you submitting to Jesus. அவரோடு கூட ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை தேவனுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Agreeing with Jesus means you worshiping Jesus. அவரோடு கூட நீங்கள் ஒத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். Do you want to walk with Jesus, my friends? அருமையான நண்பர்களே, இயேசுவோடு நடக்க உங்களுக்கு ஆசையா? Yes or no? Yes. ஆமென் என்று சொன்னால் ஆமென் என்று சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்லுங்கள். ஆமென். And so you must decide to agree with his principles. அப்படி என்று சொன்னால் அவருடைய கொள்கைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். You must decide to agree with his word. அவருடைய வார்த்தையின்படி நடக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். You must decide to agree with his command. அவரோட கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ள அவரோடு கூட ஒப்பந்தம் பண்ண வேண்டும். And that is how you walk with him. அப்போதுதான் அவரோடு கூட நடக்க முடியும். So I'm going to teach you today certain principles of how to walk with Jesus. சில கொள்கைகள் அவரோடு நடக்க நீங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு நான் கற்பிக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. Shout hallelujah. Hallelujah என்று சொல்லி சத்தமிடுவோமா? Number 1, write this down, my friends. முதலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். You must decide to study the word of Jesus. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். You must decide to study the powerful word, the magnificent word, the holy word of Jesus. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை நீங்கள் படிக்க உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இது வல்லமையுள்ள வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை, உங்களை மாற்றக்கூடிய வார்த்தை. Lift up your Bible. உங்களுடைய வேதாகமத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். Say, I love the word of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை நான் நேசிக்கிறேன். Say it louder, I love the word of Jesus. சத்தமாய் சொல்லுவோமா? இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை நான் நேசிக்கிறேன். Hallelujah. And so you must decide to study the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். Paul said to Timothy, study the word to show yourself approved, a workman in need of no neighbor. பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார், நீ தேவனுடைய ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை நீ சிறு வயது முதல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. In Hosea chapter 4 verse 6. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே The Bible says வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, that my people, அந்த வல்லமையுள்ள வார்த்தை என்று சொல்லுகிறது, God's people, தேவனுடைய ஜனங்கள், the Indian people of God, இந்தியாவில் உள்ள தேவ ஜனங்கள், the American people of God, அமெரிக்காவில் உள்ள தேவ the ஜனங்கள், European people of God, யூரோப்பில் உள்ள தேவனுடைய ஜனங்கள் can perish and will perish because they lack knowledge. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாததினாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள். And this knowledge is the knowledge of the word of God. இந்த அறிவு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற அறிவாகும். And so if you want to live, நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் you must make a decision to study the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை படிப்பேன் என்கிற உறுதியான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். In Joshua chapter 1 verse 8, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால் the Bible says that this book of the law shall not depart from your mouth. இந்த தேவனுடைய வார்த்தையானது உன் வாயிலிருந்து விலக வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார் யோசுவாவுக்கு. But you shall meditate in it day and night. இந்த வார்த்தைகளை நீ காலையிலும் மாலையிலும் இரவிலும் தியானிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். Someone say day and night. இரவும் பகலும் என்று சொல்லுவோமா? இரவும் பகலும். சத்தமா சொல்லுவோமா? இரவும் பகலும். Not once a week, not once a week. வாரத்தில் ஏதோ ஒரு நாள் மாத்திரமல்ல, not once a month,
ஒரு மாதத்திலே ஒரு நாள் மாத்திரமல்ல, not once a year, ஒரு வருஷத்திலே ஒரு தரம் மாத்திரமல்ல, but every day you must meditate in the word of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானித்தாக வேண்டும். Shout hallelujah. சத்தமாக ஹalleluya என்று சொல்லுவோமா? And so when you meditate in the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். you find great success. அப்படி தியானிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்க்க முடியும். Acts chapter 20 verse 32. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22. Acts chapter 20 verse 32. Let's go there. 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். In the book of Acts, the 20th chapter and the 42nd verse, my Bible reads. 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:42. And now I entrust you to God and the word of his grace. முப்பத்திரெண்டாம் வசனம், இப்பொழுதும் சகோதரரை நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். That message and the word of God is able to build you. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டக்கூடியதா இருக்கிறது. Do you want to be built by Jesus? நீங்கள் தேவனால் இயேசுவால் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Mama, do you want to be strengthened by Jesus? எனக்கு அருமையான தாயாரே, நீங்கள் இயேசுவால் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Papa, do you want to be strengthened by Jesus? எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Children, do you want to be strengthened by Jesus? அருமையான குழந்தைகளை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வல்லமையாக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? You must decide to read the word of God. இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Daily. தினமும். Someone say daily. தினமும் என்று சொல்லுவோமா? தினமும், அனுதினமும். Now let's turn our Bible to Ezekiel chapter 3 verse 3. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். I want to share with you something, my friends. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. Something that will shock your life. அது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிர்ச்சியை கொண்டு வரும். Ezekiel chapter 3 verse 3, we're going to read. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் திருப்தியாய் இருந்தது. Hallelujah. 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 He said, son, take the word and eat it. மகனே, இந்த வார்த்தையை எடுத்து உட்கொள்வாயாக என்று தேவன் சொன்னார். And fill it in your stomach. அதை உன் வயிற்றை இந்த வார்த்தைகளால் நிரப்புவாயாக என்று சொன்னார். What are we learning in this verse? இந்த வசனத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? We are learning in the holy word that it is your responsibility to eat the word. இந்த தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. Every week you come to church, but on Monday and Tuesday and throughout the whole week, make sure you're eating the word. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், நல்லது. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். You're reading the word. நீங்கள் இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். Matthew chapter 4 verse 4 says that, and man shall not live by bread alone. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் but by every word that proceeds out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். Listen, my friends. என்னை கவனமாய் கவனியுங்கள் நண்பர்களே. I love Indian biryani. எனக்கு இந்தியாவில் உள்ள பிரியாணி ரொம்ப பிடிக்கும். It tastes nice to my stomach. அது என்னுடைய வயிற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். But do you know what tastes better, my friend? But do you know what tastes better than biryani, my friend? ஆனால் இந்த பிரியாணி என்ன செய்யும் என்று உங்களுக்கு தெரியுமா? The word of God is sweeter than anything you can eat, my friends. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். Hallelujah. 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 The second way you become intimate with Jesus.
இரண்டாவது காரியம் நீங்கள் தேவனோடு நெருக்கமாய் இருப்பதற்கான இரண்டாவது காரியம் is through prayer. தேவனோடு நீங்கள் ஜெபத்திலே ஐக்கியப்பட வேண்டும். Someone say prayer. ஜெபம் என்று சொல்லுவோமா? ஜெபம் ஜெபம். You must decide to pray every day. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். You must decide to pray without ceasing. நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். Jude chapter 1 verse 20. In Jude chapter 1 verse 20. யூதா 20ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். It says, "But ye beloved, building up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost." நீங்கள் பிரியமானவர்களை உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். That means in order to grow as a strong Christian, you must build yourself praying in the Holy Ghost. வல்லமையுள்ள ஒரு விசுவாசியாக கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக உறுதிப்படுத்திக் கொண்டு ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது. The Holy Ghost gives you power to stay away from sin. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக வல்லமையை கொடுக்கிறார். The Holy Ghost gives you power to heal the sick. வியாதியஸ்கள் குணமடைவதற்கான வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். The Holy Spirit gives you power to see the raising of the dead. மரணத்தில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை கொடுக்கிறார். You must decide to pray. நீங்கள் ஜெபிக்கிறதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். Someone say, "Thank you, Jesus." கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே என்று சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Where you are just now, for the next 20 seconds, can you just begin to pray to Jesus? நீங்கள் எங்கே இருந்தாலும் அடுத்த 20 செகண்ட் நீங்கள் கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் இயேசுவே என்று சொல்லி உங்கள் மனதில் உள்ள விண்ணப்பங்களை அவருக்கு எடுங்கள். We give you glory. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். We give you honor, Jesus. இந்த இடத்திலே உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். We magnify your name, Jesus. பரிசுத்த நாமத்தை இங்கே உயர்த்துகிறோம். We thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். Receive all glory and all power. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வல்லமையும் மகிமையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். We worship you. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. If India is going to see revival, we must pray. இந்தியா எழுப்புதலை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். If we are going to see idols crumble down and Jesus be lifted up, we must pray. விக்கிரகங்கள் மறைந்து போக வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை உயர்த்த வேண்டும். If we are going to see our family members come to the Lord Jesus, we must decide to pray. நாமும் நம்முடைய குடும்பத்தார் யாவரும் தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்க ஆயத்தமாக வேண்டும். If my people who are called by my name will humble themselves and pray. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது our God will hear from heaven. நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். Are you ready to pray? நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமா? Every day. அனுதினமும் ஜெபிக்க ஆயத்தமா? Hallelujah. 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 In the book of Acts chapter 1 verse 14. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Acts chapter 1 verse 14. அப்போஸ்தலர் 1:14 நான் வாசிக்கிறேன். Hallelujah. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரியோடும் கூட ஒருமனப்பட்டு சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். The Bible says that they all joined together constantly. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. When you are joining together with your friends, are you praying? உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஜெபத்திலே ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களா? Or are you just talking about life? ஆனால் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கைக்கான காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? When you join together with your sisters and your brothers, make it your business, my friend.
make it my business, my brothers, to pray. உங்களுடைய நண்பர்களோடும் உங்களுடைய சகோதரர்களோடும் உங்கள் சகோதரிகளோடும் சேர்ந்து ஜெபிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Step 3. மூன்றாவது காரியம். Number 1. முதலாவது What காரியம். was number 1? What was number 1? முதலாவது காரியமாக நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? Yes, study the word. Yes. What was number 2? இரண்டாவது காரியமாக நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? Yes, pray. ஆம், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன். And now my friends, number 3. இப்பொழுது நண்பர்களே மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Discipleship. சீஷத்துவம். Someone say discipleship. சீஷர்கள் என்று சொல்லுவோமா? சீஷர்கள். You must decide to follow Jesus no matter the cost. நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை பின்பற்றுகிறதிலே உறுதியாக இருக்க வேண்டும். You must decide to follow Jesus no matter the persecution. இயேசுவை பின்பற்றுவதிலே என்ன உபத்திரம் வந்தாலும் பரவாயில்லை, துணிச்சலோடு இயேசுவை பின்பற்ற வேண்டும். You must decide to follow Jesus no matter the family members that leave you. நம்முடைய குடும்பத்தின் நண்பர்கள் யார் நம்மை விட்டு போனாலும் பரவாயில்லை, அது ஒரு பொருட்டே இல்லை. இயேசுவை பின்பற்றுவதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. There's a song that we used to sing when I was a little boy. நான் சிறு வயதிலே இருக்கும்போது The song goes like this. இப்படியாக ஒரு பாடலை நான் கேட்டிருக்கிறேன். I have decided, sing it, to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. No turning back. Sing it in the language, please. Yes, please. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Pinotera, pinotera. Clap your No hands. turning back, no turning back. Look at your sister and look at your brother and say, pinotera, pinotera. உங்களுடைய சகோதரனை பார்த்து உங்களுடைய சகோதரியை பார்த்து நான் பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back. நான் பின்னோக்க மாட்டேன். I will never turn back. நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். Because I love Jesus. ஏனென்றால் நான் இயேசுவை நேசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. You must decide to be a disciple of Jesus Christ. மூன்றாவது காரியம், நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். In Mark chapter 6 verse 45. மார்க் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை கவனித்தால், Mark chapter 6 verse 45. மார்க் 6:45, அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. Mark chapter 6 verse 45. Jesus tells the disciples to stay on the ship. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி படகிலே ஏறுங்கள் என்று சொன்னார். But what does he do to the people? ஆனால் ஜனங்களை நோக்கி என்ன சொன்னார்? He sends them away. ஆனால் அவர்களை அனுப்பிவிட்டார். Why? Because Jesus wants to spend more time with the disciples. ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் செலவிட விரும்பினார். When you are a disciple of Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறும்போது you spend more time with Jesus. நீங்கள் இயேசுவோடு அதிக நேரத்தை செலவிடுவீர்கள். When you are a disciple of Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக you மாறும்போது become on fire for Jesus. நீங்கள் இயேசுவோடு அதிக நேரத்தை செலவிடுவீர்கள். When you are a disciple of Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறும்போது Jesus wants to share his secrets with you. உங்களோடு கூட அவர் தம்முடைய ரகசியத்தை பகிர்ந்து கொள்வார். And so you must decide to be a disciple.
நீங்கள் இயேசுவை சேவிக்க அவரை பின்பற்ற உறுதியாய் தீர்மானம் எடுக்க வேண்டும். And a disciple is not just someone who comes to church. சீஷர்கள் என்று சொன்னால் சும்மா சபைக்கு வந்து போகிறவர்கள் அல்ல. But a disciple is someone that throughout Monday, Tuesday, Wednesday to Sunday, they are disciplined in prayer and the study of the word. சீஷர்கள் என்று சொன்னால் சும்மா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு வந்து போகிறவர்கள் அல்ல. திங்கள் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வேதத்தை வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் உறுதியாய் தேவனை பின்பற்றுகிறவர்கள். A disciple is so disciplined that when the friends say it's time to eat and play around, they say no, I must pray. உங்களுடைய நண்பர்கள் நாம் சாப்பிட போகலாம், இது சாப்பிடுகிற நேரம் என்று சொன்னால், நீங்கள் சீஷர்கள் என்று சொன்னால் இல்ல நான் ஜெபிக்க போவேன் என்று சொல்லி உங்களை ஒதுக்கிக் கொள்வீர்கள். When persecution comes, they say, I will not leave this Jesus. I will praise and worship. உபத்திரவங்கள் வரும்போது நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன், இன்னும் இயேசுவை நேசிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன் என்று சொல்லுவார்கள். Do you want to be a disciple, my friend? நீங்கள் இயேசுவினுடைய சீஷர்களாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா நண்பர்களே? Do you want to be a disciple, my friend? நண்பர்களே, நீங்கள் இயேசுவின் சீஷராக இருக்க விரும்புகிறீர்களா? You must decide. Yes. You must decide to follow Jesus. நீங்கள் இயேசுவை பின்பற்ற உறுதியாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Now the fourth step. நான்காவது காரியம். What was step number 1? முதல் படி என்ன? Read the word. Yes. What was step number 2? இரண்டாவது படி என்ன? ஜெபிக்க வேண்டும். What was step number 3? மூன்றாவது படி என்ன? சீஷர்களாக வேண்டும். Follow Jesus. இயேசுவை பின்பற்ற வேண்டும். Be not there, no turning back. நம்ம சொன்னோமே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், பின்னோக்கே நான் என்று சொல்லி உறுதி அளித்தோமே. Now step number 4. நான்காவது காரியம். You must decide to be someone that prays and worships Jesus. நான்காவது காரியமாக நீங்கள் இயேசுவை ஆராதிக்க, இயேசுவை புகழ ஆயத்தமாக இருக்க வேண்டும். Hallelujah. 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 Worship is not just about lifting up your hands. ஆராதனை என்று சொன்னால் சும்மா கைகளை உயர்த்துவது, இது மாத்திரம் ஆராதனை அல்ல. Worship is about the posture of your heart. ஆராதனை என்று சொல்லும்போது உங்களுடைய இருதயத்தின் நிலையை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. If you worship Jesus and your hands is up, நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறீர்கள். but your heart is saying, I'm tired, I don't want to be here. ஆனால் உங்களுடைய இருதயம் என்ன சொல்லும் தெரியுமா? நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், என்னால முடியாது என்று சொல்லும். Your heart is saying, I'm tired, I wish I was at home. உங்களுடைய இருதயம் சொல்லும், நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், நான் வீட்டிலே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லும். Then you are not worshiping Jesus. அப்பொழுது நீங்கள் இயேசுவை ஆராதிக்கவில்லை. But there will come a time that those who worship shall worship in spirit and in truth. உங்களுடைய ஆவியோடும் பலத்தோடும் முழு பலத்தோடும் இயேசுவை ஆராதிக்க உங்கள் இருதயத்தை திருப்புவதே உண்மையான ஆராதனை. Hallelujah! Hallelujah என்று சொல்லுவோம். Hallelujah! You must decide to worship in spirit and in truth. நீங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Whether Apostle Paul is seeing you or not, you still have to worship. பாஸ்டர் ஐயா அவங்க உங்களை பார்க்கறாங்க பார்க்கல, அது ஒரு விஷயம் அல்ல, ஆனால் நீங்கள் இயேசுவை ஆராதிக்க வேண்டும். Whether your friends and neighbors are watching you, you must decide to worship. உங்கள் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை வீட்டார் உங்களை கவனிக்கறாங்க, அது பிரச்சனை இல்ல, கவனிக்கல அது பிரச்சனை இல்ல, ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். In spirit and in truth. In spirit and in truth. நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. I want to share to you some powers in praise and worship. ஆராதனைக்கான வல்லமையை குறித்ததான சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Do you want to learn? நீங்கள் அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? Amen. ஆமென். Psalm 22 verse 3. 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalm 22 verse 3. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். Hallelujah. Hallelujah. And 22:3 isn't it? Yes. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். Hallelujah. Hallelujah. God inhabits the praises of his people. ஆண்டவர்
யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்க துதிகளிலே அவர் வாசம் பண்ணுகிறார். Now could you imagine God, நீங்கள் தேவனை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். all powerful, sitting on his throne. அவர் தம்முடைய வல்லமையுள்ள சிங்காசனத்தில் வல்லமையோடு வீற்றிருக்கிறார். When you pray, God responds to you. Yes. நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். When you fast, God changes you. Yes. நீங்கள் உபவாசிக்கும்போது தேவன் உங்களை மாற்றுகிறார். உண்மைதான். When you give, God blesses you. Yes. நீங்கள் அவருக்கு கொடுக்கும்போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுவும் உண்மைதான். But when you praise and worship, நீங்கள் தேவனை ஆராதிக்கும்போது God does not send an angel. அவர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புகிறதல்ல. The Bible says that God inhabits the praises of his people. அவர் உங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து அவர்தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறார். So when I tell you to shout hallelujah, I want you to know that God inhabits the praises of his people. தேவன் தம்முடைய துதிகளில் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னேனே, நான் உங்களை அல்லேலூயா என்று சொல்ல வைக்கும்போது அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். Shout hallelujah! அல்லேலூயா என்று சொல்லி தேவனை ஆராதிப்போமாம். Do you want God to come down? தேவன் உங்களுக்காக இறங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Yes. You want God to come down? தேவன் உங்களுக்காக இறங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Thank you. Make it a habit to praise and worship Jesus. அப்படி என்று நீங்கள் விரும்பினால் ஆராதிக்கிற பழக்கத்தை, துதிக்கிற பழக்கத்தை பழகிக் கொள்ளுங்கள். In the book of Acts chapter 16. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே, you don't have to turn there. The Bible says that Paul and Silas were arrested. பவுலும் சீலாவும் சிறை பிடிக்கப்பட்டார்கள். In verse 26, at the midnight hour they began to sing praises and pray unto God. வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் துதித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். And suddenly, say suddenly. அப்பொழுது உடனே, உடனே என்று சொல்லுவோமா? உடனே, உடனே, உடனே. Say it louder. உடனே சடுதியிலே God தேவன் began to shake the prison gates. தேவன் சிறைச்சாலையின் கதவுகளை அசைக்க ஆரம்பித்தார். But do you know what is funny, my friend? ஒரு காரியம் வினோதமாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா நண்பர்களே? Paul and Silas's gate didn't open alone. Paul and Silas's gate did not open alone. அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் தனியாக இல்லை. Every prison gate began to open. அவங்க இருந்த சிறைச்சாலை கதவு மாத்திரமல்ல, எல்லா சிறைச்சாலை கதவுகளும் திறவுண்டன. As you praise and worship, every issue in your family, நீங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது உங்கள் வீட்டிலுள்ள எல்லா சிறைச்சாலை கதவுகளும், every issue in the life of your children, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் will begin to shake for your favor. உங்களுக்காக, உங்களுக்கு தயவு செய்யும் பொருட்டு அது எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். Shout hallelujah! ஹalleluya என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? The power of praise and worship. தேவனை துதித்து ஆராதிக்கிறதற்கான வல்லமை இதுதான். John chapter 6 verse 11. யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். John chapter 6 verse 11. Jesus is feeding the multitudes. தேவன் திரளான ஜனங்களுக்கு போஷித்ததை அங்கே வாசிக்கிறோம். And Jesus took the loaves. தேவன் அந்த அப்பங்களை எடுத்து he gave thanks. அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். And as he gave thanks, what was not enough to feed 5,000? What was not enough to feed 5,000? அந்த 5000 பேருக்கு போஷிக்க அந்த அவர் கையில் இருந்த அப்பங்கள் போதாது. Began to multiply and every man and woman was fed. ஆனால் அந்த அவர் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே அந்த அப்பங்கள் 5000 பேருக்கும் மிகுதியானவர்களுக்கும் போஷிக்கத்தக்கதாய் அது பெருகிற்று. As you're shouting hallelujah, something is going to multiply in your life right now. நீங்கள் துதிக்கும்போது ஆராதிக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கையில் இருக்கிறவைகள் பெருக ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. So what's number 1? முதலாவது காரியம்,
Come on, everyone. What is number one? முதலாவது நான் சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? My friends at the back, what is number one? பின்னால் இருக்கிற எனக்கு அருமையான நண்பர்களே, நான் முதலாவது காரியம் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? Read. Yes. I see the Bible. Wave the Bible. Wave the Bible. Wave உங்களுடைய the Bible. வேதாகமத்தை Wave the உயர்த்தி Bible. Wave the காண்பீங்க. நான் என்ன Bible. சொல்லிக் கொடுத்தேன்? Wave the Bible. உங்களுடைய வேதாகமத்தை அசைத்து காண்பீங்க. Wave the Bible. உங்களுடைய வேதாகமத்தை அசைத்து காண்பீங்க. ஹalleluya. Study the word. வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். What is number two? இரண்டாவது காரியம் Prayer. Prayer. Someone say prayer. ஜெபம் என்று சொல்லுவோமா? ஜெபம். What is number three? மூன்றாவது காரியம் Yes, discipleship. And number four, நான்காவது காரியம் praise and worship. இயேசுவை துதித்து ஆராதிக்க வேண்டும். Now, my friends, get ready because Jesus is here to heal. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். உங்களை குணமாக்கும்படி அவர் இங்கே இருக்கிறார். Get ready because Jesus is here to heal. இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களை சுகமாக்கும்படி அவர் இங்கே இருக்கிறார். Let me tell you a testimony, my friends. உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Evangelist Kimmy is here. சுவிசேஷகர் கிம்மி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 2 days ago I was in Bangalore. 2 நாட்களுக்கு முன்பாக நான் பெங்களூர்ல இருந்தேன். And a lady approached me with cataracts and blindness in her eye. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் இடத்துல வந்தார்கள். அவர்கள் கண்களிலே ஒரு பிரச்சனை, கண் தெரியவில்லை. She said, "Prophet, pray for me." தீர்க்கதரிசி அவர்களே எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். I am not the healer. நான் சுகமாக்குகிறவர் அல்ல. Jesus is the healer. இயேசு கிறிஸ்துவே சுகமாக்குகிறவர். I don't do miracles. நான் அற்புதங்களை செய்ய முடியாது. Jesus does the miracle. இயேசு கிறிஸ்து தான் அற்புதங்களை செய்ய முடியும். And as I laid hands on her eyes, நான் அவர்கள் கண்களிலே என் கைகளை வைத்து ஜெபித்தேன். the cataracts fell off her eyes. கேட்ராக் அவர்கள் கண்களில் இருக்கிற கேட்ராக் மறைய ஆரம்பித்தது. And she began to see. அவர்கள் தொடர்ந்து பார்வையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹalleluya. One day ago, ஒரு நாளுக்கு முன்பாக we was in Hyderabad. ஹைதராபாத்ல இருந்தோம். And a man who could not walk for 6 years. 6 years. 6 years. ஒரு மனிதன் நடக்க முடியாத ஒரு மனிதன் 6 வருடங்களாக அவருக்கு நடக்க Not முடியவில்லை. 1 year. ஒரு வருஷம் Not மாத்திரம் 2 years. 2 வருஷம் அல்ல. Not 3 years. 3 வருடங்கள் அல்ல. Not 4 years. 4 வருடங்கள் அல்ல. Not 5 years. 5 வருடங்கள் அல்ல. But 6 years. ஆனால் 6 வருடங்கள். He stood like this, Mama. He could not walk. அவரால நடக்க முடியல. அவர் இப்படிதான் உட்கார்ந்து இருந்தார். I told him, I cannot heal you. நான் உங்களை சுகப்படுத்த முடியாது என்று அவருக்கு நான் தெளிவாக But சொன்னேன். Jesus can heal you. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்த முடியும் என்று சொன்னேன். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் Stand நாமத்தினாலே up and walk. அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். I pulled him up. அவரை பிடித்து நான் எழும்பி And he நடக்க began to walk. அவர் நடக்க ஆரம்பித்தார். Today this Jesus is here. அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இங்கே இருக்கிறார். The miracle working Jesus is here. அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து The இங்கே இருக்கிறார். miracle working Jesus is here. அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். And if you believe, நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்கள் if you believe, நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் nothing is impossible. அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. If you believe, நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் shout hallelujah. ஹalleluya என்று சொல்லுவோம். Shout hallelujah. ஹalleluya. Shout hallelujah. ஹalleluya. Shout hallelujah. ஹalleluya. Are you ready? அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? But you know, I need the help of my friend, Okay, sure. the Holy Spirit. And you know how we invite my friend? எப்படி நண்பர்களை நாம் அழைக்கிறது? We begin to praise, நாம் worship. நாம் தேவனை துதித்து ஆராதித்து இயேசுவை அழைக்க வேண்டும். I want us for the next few minutes, we're going to stand up and we're going to praise and worship. அடுத்த சில நிமிடங்கள் நாம் எழும்பி நின்று இயேசுவை ஆராதிக்க போகிறோம். Because the power of God is here to heal.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இங்கே இருக்கிறது. அந்த வல்லமை உங்களை சுகமாக்கும். The power of God is here to deliver. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை விடுதலையாக்க போதுமானதாக இருக்கிறது. The power of God is here to restore. உங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை மறுபடியும் புதுப்பிக்க போதுமானதாக இருக்கிறது. The power of God is here to resurrect dry bones. உலர்ந்த எலும்புகளை சுகமடைய பண்ணத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. I want us to sing this song. Hallelujah. ஹalleluya என்று சொல்லி நாம் ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹalleluya. Hallelujah. Hallelujah. Come on. Hallelujah. 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 சொல்லுவோமா? Sing hallelujah. All your heart. உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? Come on, worship Jesus. இருதயத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? Come on. Lift up your hands. உங்களுடைய கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father, I come to you in the name of Jesus. எல்லா வியாதிகளுக்கும் விரோதமாக இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். In the name above every other name. பிதாவே, எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறேன். And Father, I thank you. பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Because you are here. நீர்தான் சுகமாக்குகிறவர். Now in the name of Jesus. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I speak to every demon of infirmity. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளுக்கும் விரோதமாக I speak to every sickness. எல்லா வியாதிகளுக்கும் விரோதமாக அறிக்கையிடுகிறேன். In the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Cripple, I speak to you. Begin to walk in the name of Jesus. எல்லா முடமாக்கப்பட்ட கால்களும் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும் என்று கட்டளையிடுகிறேன். I speak to every blind eye. Begin to open in the name of Jesus. Shout amen. கண் தெரியாத எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். குருடர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், பார்வையிடட்டும் என்று
கட்டளை கொடுக்கிறேன். I speak to every ulcer, every cancer, be healed in the mighty name of Jesus. எல்லா வியாதிகளுக்கும் விரோதமாக விசேஷமாக எல்லா புற்றுநோய்களுக்கும் விரோதமாக ஜெபிக்கிறேன். எல்லாம் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. I speak to every deaf ear, open up in the mighty name of Jesus. காது கேளாதவர்கள் யாராய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவர்கள் காது திறக்கப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். I speak to every migraine, leave in the mighty name of Jesus. எல்லா ஒற்றை தலைவர்களுக்கும் விரோதமாக ஜெபிக்கிறேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. I speak to every chest pain, leave in the mighty name of Jesus. எல்லா இருதய வலிகளுக்கும் விரோதமாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவாயாக. I release the fire of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த Fire. அக்கினியை நான் Fire. இயேசுவின் Fire. நாமத்தினாலே அக்கினி போடப்படுவதாக. I speak to every pain in the back, begin to move in the mighty name of Jesus. பின்பாக இருக்கிற எந்த வலிகளானாலும் முதுகில் இருக்கிற எந்த வலிகளானாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமடைவாயாக. I speak to every knee that's crippled, begin to move in the mighty name of Jesus. நடக்க முடியாதபடி அசைய முடியாதபடி நடுங்கிக் கொண்டிருக்கிற எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்தினாலே பலனடைவாயாக என்று அறிக்கையிடுகிறேன். I speak to every arthritis in the mighty name of Jesus. Arthritis, leave in the mighty name of Jesus. எல்லா பக்கவாதங்கள் எல்லா ஆர்த்ரைட்டிஸ் நோயும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவாயாக என்று கட்டளையிடுகிறேன். Now whatever you could not do before, உங்களால் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்ய முடியலையோ, I want you to begin to check yourself and test yourself because Jesus is here. அதை எல்லாவற்றையும் இப்பொழுது செய்து பார்க்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். If you could not walk, begin to walk. உங்களால இதற்கு முன்பு நடக்க முடியவில்லை என்று சொன்னால் இப்பொழுது நடந்து பாருங்கள். If you could not move your neck, begin to move your neck. இதற்கு முன்பாக உங்கள் கழுத்தை அசைக்க முடியவில்லை என்று சொன்னால் இப்பொழுது அசைத்து பாருங்கள். If you could not see properly, open your eyes. Eyes be open, begin to see. இதற்கு முன்பாக உங்கள் கண்களை திறக்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் கண்களை திறந்து பாருங்கள். உங்களால பார்க்க முடியும். If you came here with a lump in your body, check your lump has disappeared in the mighty name of Jesus. உங்கள் உடலிலே எங்காவது கட்டிகள் இருக்கும் என்று சொன்னால் அதை தொட்டு பாருங்கள் இருக்கிறதா என்று சொல்லி அது இப்பொழுது அந்த இடத்துல இருக்காது. Hallelujah. Hallelujah. As we begin to worship, hallelujah on the keyboard. நாம் இப்பொழுது தொடர்ந்து இயேசுவை ஆராதிப்போம். கீபோர்ட்ல கீஸ் கொடுங்க. Begin to check yourself right now. அங்கே நாம் பாடிக்கொண்டிருக்கும் போது உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். உங்களுக்கு சுகம் கிடைத்திருக்கும். Check yourself, check yourself, check yourself. உங்களை ஆராய்ந்து பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். Check yourself, check yourself. ஆராய்ந்து பாருங்கள், பரிசோதித்து பாருங்க. எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் அசைச்சு பாருங்க. உங்களுடைய உடல் பகுதிகளை அசைத்து பாருங்க. Begin to walk in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று நடக்க முடியாதவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். The person at the back who could not see properly, open your eyes in the name of Jesus. பின்னால் இருக்கிற ஒருவருக்கு கண்ணிலே சரியான பார்வை இல்லை. இப்பொழுது கண்ணை திறந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி விட்டார். Hallelujah. 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 Keep checking yourself. Keep checking yourself. மறுபடியும் உங்களை சோதித்து பாருங்க. மறுபடியும் உங்களை சோதித்து பாருங்க. எதை செய்ய முடியலையோ அதை செய்து பாருங்க. கண்ணை பார்க்க முடியலையா, பார்க்க முடியுதா என்று செக் பண்ணி பாருங்க. நடக்க முடியலையா, நடக்க முடியுதா என்று சொல்லி செக் பண்ணி பாருங்க. உங்க செஸ்ட்ல பெயின் இருந்ததுன்னா இப்பொழுது இருக்கா என்று செக் பண்ணி பாருங்க. அது எந்த இடத்துல இருக்க போகிறது இல்லை.
Cuvrende le becofia. Repante catulia fante palipro. Renta calato palia sofrente liatoso. Those of you who have experienced complete healing in your body. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்திலே முற்றும் முடிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். If you have experienced the touch and the power of God, complete healing in your body, I need you to wave your hands. Complete healing. உங்களுடைய சரீரத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உங்கள் கைகளை அசைத்து காண்பிக்க நான் தயவாய் கேட்கிறேன். உங்களுடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் உங்கள் கரங்களை அசைத்து காண்பியுங்கள். ஹல்லேலூயா. Those of you who experience complete healing. யாரெல்லாம் Complete. யாரெல்லாம் உங்களுடைய சரீரத்திலே முழு விடுதலையை பெற்றுக்கொண்டீர்களோ உங்கள் கரங்களை அசைத்து காண்பீங்க. முழு விடுதலை, முற்றும் முடிய விடுதலை நான் பெற்றுக்கொண்டேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்றவங்க கைகளை I அசைத்து see காண்பீங்க. several hands waving upon the building. I see several hands waving. நான் அநேக கைகள் அசைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். Keep waving. If God has touched you and you are healed now, keep waving, keep waving, keep waving. ஆண்டவர் உங்களை தொட்டிருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கு சுகம் கிடைத்திருக்கும் என்று சொன்னால், தொடர்ந்து கைகளை அசைத்து ஆண்டவருக்கு ஆராதித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க, யாரெல்லாம் தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொண்டீங்க, உங்கள் கரங்களை அசைத்து தேவனுக்கு மகிமையை செலுத்திக் கொண்டே இருங்கள். Those who have been completely healed right now, you were sick before and now you are healed. I want you to come to the front. Only those who are completely healed. யாரெல்லாம் முற்றும் முடிய சுகத்தை, முழு விடுதலையை பெற்றுக்கொண்டீங்களோ அவங்கெல்லாம் ஓகே. யாரெல்லாம் உங்களுடைய சரீரத்திலே முழு விடுதலையை, முழு சுகத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் தயவு செய்து முன்பாக வாருங்கள். உங்களை அன்போடு அழைக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Make a line and come forward. யாரெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் தயவாய் முன் வந்து தேவனுக்கு Come, சாட்சி சொல்ல come, 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 சீக்கிரமாய் வாருங்கள். come, come. If you've been healed, come to the front. சுகத்தை பெற்றுக்கொண்ட Come, உண்மை என்று come. சொன்னால் முன்பாக I see a வாருங்கள். lady coming to the front. Come if you've been completely healed. Come, come, எனக்கு come. தெரியும் அங்கே ஒரு சகோதரி முழு விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி முன்பாக வாருங்கள். யார் முழு விடுதலை பெற்றுக்கொண்டீங்க, முழு சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க, முன்பாக If you வாருங்கள். see your back is healed, come to the front. உங்களுடைய முதுகிலே, Hallelujah. Hallelujah. உங்கள் முதுகிலே விடுதலையை பெற்றுக்கொண்டவங்க, முதுகு வலியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டவங்க முன்பாக வாருங்கள். Hallelujah. Keep checking your body. Check, 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 check. What was happening to you before, Mama? உங்களுக்கு இதற்கு முன்பு என்ன நடந்தது? முழங்காலே போட முடியாதுயா. முழங்கால் போட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபம் பண்ணுவேன். இப்ப முழங்காலே போட முடியல. என் மருமக இறந்துச்சு. அதோல எனக்கு She couldn't kneel down before. Mama could not kneel down before. இந்த அம்மாவுக்கு முன்பு முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது. And what happened while we were praying, Mama? நாங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்தது? அப்படியே அபிஷேகம் கிருபை அப்படி பிரசன்னம் When we were praying, she got the anointing. When we were praying, she felt the power of the Holy Spirit. Mama, can you kneel down now? Can you kneel down? இப்போ முழங்கால் போடுறீங்களா? Mama, kneel down. Hallelujah! 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 Someone shout hallelujah! Hallelujah என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah! God bless you, Mama. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்னு சார் கிறிஸ்துமஸ்க்கு அங்க
சொல்லணும். ஐயாவுக்கு தெரியும். ஏசப்பா, நான் 1 மணி நேரம் 4 விழுந்து ஜெபம் பண்ணுவேன். அம்மாவுக்கு தெரியும். ஏசப்பா, என்னுடைய குடும்பத்தை வந்து சேர்க்கும். நான் சாட்சியுள்ள மகளாக Hallelujah. Hallelujah. The Lord will bring them together in the name of Jesus. Yes. Say, the Lord will bring them together in the name of Jesus. I bless you. இயேசுவின் நாமத்தினால நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவங்க சீக்கிரம் சேருவாங்க. Hallelujah. Celebrate God for her healing. தேவன் கொடுத்த சுகத்துக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? She could not kneel before service, இதற்கு முன்பு அவங்களால முழங்கால் படியிட முடியாது, இப்பொழுது முழங்கால் போட முடியுது. but the power of the Holy Spirit entered her body and now she can kneel. தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே வந்ததனால அவர்களால இப்ப முழங்கால் படியிட முடியுது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Mama, what happened to you today? உங்களுக்கு Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு என்ன நடந்தது? பேக் குனிய முடியாம இருந்தேன். இப்போ இங்க வந்ததும் அந்த குறுக்கு வலியும் போயிட்டு குனிய முடியுது, நிமிர முடியுது. Yes. For 3 years, she's had 3 days. She had back pain and she could not bend down. And now, can you bend down, Mama? இப்போ முன்னாடி குனிஞ்சு பாருங்க. Bend down, bend down, bend down, bend down. Bend down. Come on, come on, come on, come on. Bend down. இப்போ குனிஞ்சு பாருங்க. One more. Bend down. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என்ன நடந்துச்சுமா? 25 years she couldn't walk. Now she can. நீங்க இங்க வரும்போது நடந்து வந்தீங்களா? சர்ச்சுக்கு வந்தீங்களா? அப்ப 25 வருஷம் நடந்து வந்தீங்க. Long time she couldn't walk. Now she can But before she came here, was she walking? walk little bit. She could walk. But how did it change now? Swelling in the legs. No. Yeah, swelling disappeared. Yes. Now she can walk. She could walk little bit. She could walk. இந்த அம்மா சபைக்கு வரும்போது இவங்களால இவ்வளவு வேகமாக நடந்து வர முடியலையா? இப்படி 25 வருஷம் இவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்களாம். இன்னைக்கு வேகமா இவங்களால நடந்து வர முடியுதாம். இவங்களால இவ்வளவு ஃபாஸ்டா படி மேல எல்லாம் ஏறி வர முடியாதாம். இவங்களுக்கு குனிய முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்களாம். இன்றைக்கு தேவன் இவங்களுக்கு சுகத்தை கொடுத்து இவ்வளவு ஃபாஸ்டா நடக்க வச்சிருக்காங்க. முன்னாடி குனியவே முடியாதா, இப்போது குனிய முடியுது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. 25 years of pain in the leg that made her slow is healed by the power of the Holy Ghost. Let's walk together, Mama. Let's walk. Let's walk அவங்க கூட together. சேர்ந்து Let's walk. நடங்க. Walk, 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 நடங்க, walk, நடங்க. walk, walk, நடங்க, walk, நடங்க. walk, 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 இவ்வளவு walk, வேகமா walk, உங்களால walk, நடக்க walk, முடியாது. walk, 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 walk. Hallelujah, 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 hallelujah. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. She could barely walk like this. Now she's running like this. Hallelujah. அவங்க இப்படி நடந்து கொண்டு வந்தாங்க, நடக்க முடியாம இப்ப ஓடுறாங்க ஆண்டவருடைய கிருபையினால. Hallelujah. ஹalleluya. Jesus the miracle worker is here. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் இங்கே இருக்கிறார். Hallelujah. Shout hallelujah. Now she can. என்ன நடந்ததுன்னு
இந்த வலிக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இருக்கிற சமயத்தில் தொட்டு பார்த்து வலி இருக்குதான்னு பார்க்கும்போது வலி தெரியல எனக்கு. 3 மாதமா உங்களுடைய எல்லா ஜாயின்ஸ்லையும் விசேஷமாக கை முட்டுலையும் கால் முட்டுலையும் பெயின் இருந்து கொண்டே இருந்ததான். இப்ப தொட்டு பார்த்தாங்களாம், அந்த இடத்துல பெயின் இல்லையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. How many months? How many? 3 months. For 3 months, she had pain in the joints, pain over here. But by the power of the Holy Spirit, when the word of God was released, she is healed. 3 மாதங்களாக அவர்களுடைய ஜாயின்ஸ்ல, அவங்களுடைய முட்டுகளில இருந்த வலியானது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையினாலே தொடப்பட்டு அது சுகமாயிற்று. அல்லேலூயா. முழுவதுமாக சுகம் அடைந்துட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மடக்க முடியாமல் இருந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கேன் 3 மாசமா. இப்போ என்ன செய்ய முடியாதது செய்யுங்க. முன்னாடி அவங்களால மடக்க முடியாதான், அந்த முட்டு வலினால மடக்க முடியாதான், கை முட்டினால. Hallelujah. Hallelujah. இப்பொழுது அவங்களால மடக்க முடியுது. Hallelujah. 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 Come on. கையில மடக்க முடியாம தான் இருந்திருக்காங்க. இப்போ இயேசுவின் நாமத்தினால அவங்களால மடக்க முடியுது. Someone say praise the Lord. Praise the Lord என்று சொல்லுவோமா? Hallelujah. 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 Thank you. Thank you. Hallelujah. என்ன நடந்துச்சுமா? ஓகே. அது எப்படி ஃபீல் பண்ண? ஒரு மாதிரி வெயிட் ஆன மாதிரி She was given possessed for எவ்வளவு நாளா இருந்தது? ஒரு வருஷம். 1 year she was given possessed. Now something has released. She felt something has released. Hallelujah. Hallelujah. ஒரு வருடமாக இவங்களுக்கு பிசாசு போராட்டம் இருந்ததா. அவங்களுடைய உடம்பு ரொம்ப கனமா இருந்ததா. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததா. இப்பொழுது ஏதோ ஒன்று அவங்களுடைய சரீரத்திலிருந்து வெளியேறினது போல அவங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. 1 year. 1 year of demonic oppression has been broken by the power of Jesus. In Jesus' name. In Jesus' name. Leave completely. ஒரு வருடமாக பிசாசு பிடியில் இருந்த அந்த மகளை தேவன் சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. 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 ஹல்லேலூயா. Can you celebrate Jesus? நாம் இப்பொழுது இயேசுவை கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா. Can you celebrate Jesus over here? இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோமா? I'm going to release a blessing over all of you now. இப்பொழுது உங்கள் மேல் நான் ஆசீர்வாதத்தை அறிவிக்க போகிறேன். Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Father, in the name of Jesus, பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே bless your sons and your daughters. உம்முடைய மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Release your power over them. அவர்கள் மேல் உம்முடைய வல்லமையை நான் அறிவிக்கிறேன். And Lord, let them go home and be a blessing. அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Amen. ஆமென். Amen. ஆமென். Shout